வணக்கம். என்னண்டா விசா இப்போ வந்து கார்ட் எடுக்கிறதுக்கு வந்து அது எக்ஸாம் வைக்கணும். ஓகே. அது அடுத்த விஷயம் வந்து காசு கொடுத்து களவா விற்கணும். அதாவது அது விற்று வந்து பிடிச்சிருக்கணும். 500 ரூபாய்க்கு ஒரு அடுத்த விஷயம் வந்து கொடுக்கணும். அது எக்ஸாம் அடுத்த விஷயம் வந்து 500 ரூபாய்க்கு வந்து வித்தவையும் பிடிச்சாச்சா கொடுத்தவையும் பிடிச்சா மாலி நாட்டவர்களை வந்து பிடிச்சிருக்கணும். நிறைய பேருக்கு வித்திருக்கணும். இப்போ அவரை பிடிச்சி அவர் எங்கே வேண்டி அவையை பிடிச்சி விசாரிச்ச இடத்துல நிறைய பேருக்கு வித்திருக்கணும். எங்கண்டாக்கள் வந்து மாட்டினுமோ தெரியாது. ஆனால் வந்து தயவுசெய்து படித்து வேண்டுறது படிப்பறவு இல்லாமல் ஒருத்தரும் இல்லை. அது எக்ஸாம் வந்து ஓரளவு பெரிய நீங்கள் ஒரு 3 மாதம் அதுக்கண்டு ஒதுக்கினீங்கன்னு சொன்னால், அதாவது 3 மாதம் வந்து 1 மணித்தியாலும் ஒதுக்கினீங்கன்னு ஒரு நாளைக்கு நீங்கள் 3 மாதத்தில் அந்த அது எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிடலாம். அது வந்து அது ஒன்றுமே இல்லை. உங்கள்கிட்ட பேர் அட்ரஸ் அதில் கேட்டிருக்கேன். ஃப்ரான்ஸை பற்றி அதில் கொஞ்சம் எழுத வாசிக்க தெரியணும். அவர் சின்ன பந்தயம் தந்தார். எஞ்ச ஒரு 9-10 வயசு பிள்ளைட அறிவு தான் அந்த எக்ஸாம். அது சின்ன பிரச்சனை. அதுக்கு பயப்பட தேவையில்லை. ஐயோ படிச்சு திருப்பி படிக்க சொல்கிறாங்களே என்னென்று படிக்கிறது. நீங்கள் இது வரைக்கும் லாங்குவேஜ் வந்து இப்போ நம்மளாம் இந்த இவ்வளோ பயப்படுறாக்கள் வந்து இந்த வந்ததுலேருந்து இந்த தமிழ் கடையில் வேலை செய்யுது அப்படியானவே தான் அந்த இதுக்கு வந்து பாதிக்கப்படுற ஆக்களை இருக்கணும். ஒரு மெனப்பாய்மை இப்போ என்னென்று வந்து 10 வருஷமாச்சு பிரெஞ்சு என்ன இதண்டு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து பிரெஞ்சுக்காரோட நீங்கள் வந்து கதைக்கல சரளமாக கதைச்சல. இப்போ ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்த ஒரு ஆள் வந்து ஒரு அளவு கதைக்க தெரியும். அவருக்கு விளங்கும், கதைக்கிறது விளங்கும், கதைக்க தெரியும். ஒரு அளவு அவருக்கு வந்து அவற்றை இது அவர் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அந்த அந்த வந்ததில் இருந்து பிரெஞ்சு ஆக்களோட கதைக்காம மூவ் பண்ண அப்படி இருக்கிறதுக்கு தான் இது ஒரு சிக்கலாக இருக்கும். தயவுசெய்து காசு கொடுத்து வேண்ட அந்த எக்ஸாம் அதுகளை வேண்டாதீங்க. அந்த தத்துவம் எல்லாம் பிடிச்சிட்டாங்க, அதை பிடிச்சிடுவாங்க. நீங்கள் கதைக்க தெரியாது. லைசன்ஸ் அதுகள் வேறு, இது வந்து வேறு. இது வந்து நீங்கள் போயிருக்க உங்களை கதைக்கிறவங்க நீங்கள் அர்த்தத்தையும் கொண்டு போய்ங்க. உங்களை கதைக்கிற விலங்கு இல்லை ஒரு 2 கேள்வி கேட்டவங்களை விலங்காட்டி உங்களை நேரடியாக நீங்கள் தான் கொண்டு கொடுக்க போகிறீங்க. ஆனபடியாக இப்படியான வேலைகள் செய்யாதீங்க. அது வந்து பேப்பரில் எல்லாம் போட்டிருக்கு நேற்று. 500 ரூபாய்க்கு டிப்ளம் எங்கண்டாக்கள் வேண்டியிருந்தால் தயவுசெய்து அதை கொண்டே கொடுக்காதீங்க. வேண்டினா அதை கொண்டு வைங்க. நீங்கள் தச்சு தர வேண்டிட்டீங்கன்னு சொன்னால் அதை வச்சுட்டு படித்து அடுத்த வருஷம் நீங்களாவே எடுக்கிறதுக்கு பாருங்கள். எக்காரணம் கொண்டு இந்த பொய்யான இதில் கொண்டு சமர்ப்பிக்கிறத நிப்பாட்டுங்க. அது உங்களுக்கு பின்னுக்கு வந்து பிடிச்சாங்கண்டா யாருக்கு இவ்வளோ பேர் கொடுத்தான்னு சொன்னால் அதில் உங்களோட பேரும் இருக்கும். கண்டுபிடிச்சி உங்களோட காட்டையை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களை அதையே குற்றம், அதாவது நீங்கள் அரசாங்கத்துக்கு கள்ள டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா வந்து அது பாரிய குற்றம், ஒரு கிரிமினல் குற்றம் மாதிரி தான் அது. அதனபடியாக வந்து நீங்கள் வந்து அதுகளை விட்டுட்டு நீங்கள் படித்து டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிற வழியை பாருங்கள். அப்படி அதை எடுத்து வச்சுருந்தா காசுக்கு நீங்கள் கொடுத்து யாரும் வேண்டி வச்சுருந்தா தயவுசெய்து அதை கொண்டே கொடுத்துடாதீங்க. அதால் உங்களுக்கு உங்கள்கிட்ட இங்கே இருப்பு ஃப்ரான்ஸில் இருக்கிறதுக்கே கேள்விக்குறியாக இருக்கும் அந்த நீங்கள் கொடுத்தா. அதால் அப்படி அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுக்க வேணாம். அந்த மாளிகைக்காக நேற்று கொடுத்தது அது வந்து இப்போ என்ன தீர்வு தெரியல. அவர் வந்து இப்போ உடனே சொல்லியிருக்கணும்னு சொன்னால் இப்போ வந்து இப்போ இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு அனுமதி மறக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லி, அதால் வந்து எக்காரணம் கொண்டு இப்படியான கள்ள டாக்குமெண்ட்ஸை கொடுக்குறத நிப்பாட்டுங்க. இது உங்களால் படித்து எடுக்க முடியும். அப்போ ஆனபடியாக வந்து முடிஞ்ச வரைக்கும் படித்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3 மாதத்துக்குள்ளே அந்த இது வந்து எடுத்துடலாம். அதில் பெரிய இதே இல்லை, ஓலெவல் எக்ஸாம் இல்லை. அது சும்மா ஒரு 7 வயசு 8 வயசு பிள்ளைக்கு கொடுக்குற ஒரு பாடத்தை தான். அதான் அது எக்ஸாம் இதை வரப்போகுது. அது இப்போ அந்த அறிவு எங்களுக்கு இருக்குமென்னு நினைக்கிறேன். ஆனபடியாக முடிஞ்ச வரைக்கும் படிச்செடுக்க ட்ரை பண்ணுங்க. நன்றி. இந்த தகவலை உங்களோட உறவினர் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அவை தச்சு வேண்டி இருந்தால் கொடுக்காம காப்பாற்றி கொள்ளுங்க. நன்றி.